மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே உங்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவேற்றிங்கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவாம் திருமகன் மனிதரானதை உடைய வானுதல் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நான் உயிர்ப்பின் மாற்றி பெறும் அருளை பொழிவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒலித்தா, வாழ்வு மலர்ந்திட வான்மழையனவா, வழியிருளிலே வளர்மதியனவா, இங்கு பாடும் இந்த ஜீவனில் பரமனை நீவா, வைகரை பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒலித்தா, அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதியென பயணம் அதை நான் தொடர. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதியென பயணம் அதை நான் தொடர. இறைவா என் நிறைவா, இதயம் எழுவாய் நிறைவாய், எனிலே நிதமும் உறைவாய். எங்கள் வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா, வைகரை பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒலித்தா. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். ஸ்டீவன் ஆனந்தன் தனது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், அருளாளர் அன்னை இன்கார்னாசியோன் விரைவில் புனிதர் பட்டம் கிடைக்க வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த அருட்சகோதரி பிரிஜிட், ஸ்டீஃபன் பெர்னாண்டோ, அமல் பி ராயன், ராஜேஸ்வரி மோதாம் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
எங்களின் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரா நம் இறைவனின் மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவரா நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவரா நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவரா நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 10-17 முடியும். அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாய் தீயாவி பிடித்த உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர்
சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதைக் கண்டு தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாள்கள் உண்டு, அந்நாள்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரை, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகி இவரை 18 ஆண்டுகளாய் சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறை இல்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்து அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லோரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று இயேசு ஓய்வு நாளை குறித்து ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கின்றார். இயேசுவின் மீது ஏன் அவர்கள் கோபம் கொள்கிறார்கள்? எதற்காக கோபம் கொள்கிறார்கள்? அப்படி பார்க்கும் பொழுது 3 முக்கிய காரணங்கள். ஒன்று, ஓய்வு நாளில் அவர் அந்த அம்மாவை குணப்படுத்துகின்றார், சட்டத்தை மீறுகின்றார். இரண்டாவது, ஓய்வு நாளில் அவர் யாரை குணப்படுத்துகின்றார்? ஒரு பெண்ணை குணப்படுத்துகின்றார். ஓய்வு நாளில் சட்டத்தை மீறுவது ஒரு குற்றம், அதுவும் ஒரு பெண்ணை குணப்படுத்துகிறார் என்பது அடுத்த ஒரு குற்றம். மூன்றாவது குற்றம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஆபிரகாமின் மகளை என்று இயேசு அந்த பெண்ணை அழைக்கிறார். இந்த 3 குற்றங்களையும் செய்ததனால் இயேசுவின் மீது அவர்கள் கோபம் கொள்கிறார்கள். அந்த காலத்தில் இன்னொரு சட்டம் இருந்தது, ஒரு வினோதமான சட்டம். என்ன சட்டம் என்று பார்க்கும் பொழுது, ஓய்வு நாளில் சாபாத் டே அன்னைக்கு பெண்கள் கண்ணாடியை பார்க்க கூடாதாம். அப்படி ஒரு சட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓய்வு நாளில் பெண்கள் கண்ணாடியை பார்க்க கூடாதாம். ஏனென்றால் அவர்கள் கண்ணாடியை பார்த்துவிட்டு கையை உயர்த்தி இங்கே தொற்றக்கூடாது, அதுவும் ஒரு வேலையாக குறிப்பிடப்படும் என்பதனால் அந்த ஒரு சட்டத்தை அவர்கள் வைத்திருந்தார்களாம். இயேசு கூன் விழுந்த பெண்ணை குணப்படுத்துகின்றார். கூன் விழுந்தால் என்ன ஆகிடும்? கூன் விழுந்தா பொதுவா எப்படி இருப்பாங்க? குனிஞ்சே இருப்பாங்க. உலகத்தை முழுமையா பார்க்க முடியுமா அவங்களால? அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? கீழே தான் இருக்கும், மேல அவங்க பார்க்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பெண்ணை இயேசு நிமிர செய்கின்றார். தன்னுடைய தன்மானத்தை, அதாவது அவர்கள் இவ்வளவுதான் உலகம், இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, ஒரு ஹோப், ஒரு எதிர்நோக்கே இல்லாதவர்களுக்கு அவர் தலை நிமிர செய்து ஒரு தன்மானத்தை கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை இயேசு இங்கு கொடுத்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இயேசு அவரை தொட்டு குணப்படுத்துகின்றார். ஏன் அவர்களுக்கு கோபம் என்று பார்க்கும் பொழுது, 18 ஆண்டுகளாக இருந்தார்களே, இன்னும் ஒரு நாள் இவர்களால் காத்திருக்க முடியாதா? 18 ஆண்டு காலமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஓய்வு நாள், நாளை வந்து நீங்கள் குணம் பெற்றிருக்கலாமே, ஒரு நாள் உங்களால் காத்திருக்க முடியாதா என்று கோபப்படுகிறார்கள். இயேசு அதற்கு தெளிவான பதிலை சொல்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாட்டுக்கும் ஆட்டுக்கும் நீங்க தண்ணி கொடுக்க மாட்டீங்களா? அதை பற்றி அவர் கேள்வி கேட்கின்றார். எனவே நாம் பல பேருக்கு கோபம் வரும். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார்கள் என்று பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஆசீர்வாதம் பெறும் பொழுது நமக்கு கோபம் வரும். அதே மாதிரிதான் மற்றவர்கள் நலம் பெறுவதை பார்த்து மற்றவர்களுக்கு கோபம் வருகிறது. எனவே இயேசு நமக்கு நமது வாழ்வை மீட்டு கொடுக்கின்றார், அந்த பெண்ணுக்கு கொடுத்தது போல். ஆனால் அதை உணர்ந்து நான் செயல்படுகிறேனா? தலை நிமிர்ந்து, ஒரு கத்தோலிக்கனாக தலை நிமிர்ந்து நான் நடப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா?
நாம் ஒவ்வொருவருமே ஆபிரகாமின் மகனாக இருக்கின்றோம். இயேசு சக்கேயுவை பார்த்தும் இதே வார்த்தைகளை தான் சொல்கின்றான். இவனும் ஆபிரகாமின் மகன் அல்லவா? எனவே நாம் அனைவரும் ஆபிரகாமின் மகளாக இருக்கின்றோம். நம்மை யாரும் கட்டி போடக்கூடாது. இந்த பெண்ணை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். ஆனால் ஆபிரகாமின் மகளாகிய அவளை இயேசு குணப்படுத்துகின்றார். கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கின்றார். நமக்கும் விடுதலை கொடுத்திருக்கின்றார். அதை உணர்ந்து செயல்படுபவர்களாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னோடதும் உங்களோடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் நிறைவாகுவேன், மறை வாழ்விலே நிலையாகி. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருளை எங்களில் நிறைவு பெற செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அருளை பெற்றவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மலர் பறித்து தினம் உனக்கு நான் தருவேன் அம்மா. தேவன் உறங்கிய தோளில் இன்னும் இடமிருந்தால் சொல்லு, தேடி
வந்து சாய்ந்திடுவேன். இறை குரலை ஏற்று நீ அன்று இறை மகனை நீர் சுமந்தாய் அம்மா. இறை குரலை ஏற்று நீ அன்று இறை மகனை நீர் சுமந்தாய் அம்மா. பிறை ஒளியை நித்தம் சூட்டி குறையெல்லா புதுமையும் ஆனாய். பிறை ஒளியை நித்தம் சூட்டி குறையெல்லா புதுமையும் ஆனாய். மனுக்குலத்தில் மீட்பர் வளர்ந்த சரித்திரத்தை சொல்லு, நானும் உந்தன் மைந்தனாவேன். தேன் சுமக்கும் மலர் பறித்து தினம் உனக்கு நான் தருவேன் அம்மா. தேவன் உறங்கிய தோளில் இன்னும் இடமிருந்தால் சொல்லு, தேடி வந்து சாய்ந்திடுவேன். தேடி வந்து சாய்